இப்போ இந்த 44 சட்டத்தையும் 4 சட்டமாக தொகுத்துட்டான். 4 சட்டமாக்குறது இப்ப நம்ம தொழிற்சங்க தலைவர்களுமே கூட அரசியல் தலைவர்கள் 44 சட்டத்தை நாளாக்கிட்டா 44 சட்டத்தை நாளாக்கிறான்னு தான் சொல்றாங்களே தவிர, அது ஏதோ நம்ம பழைய கல்கியில பொன்னியின் செல்வன் வரும்போது எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருந்து மொத்தமா பைண்ட் பண்ற மாதிரி இந்த 44 சேர்த்து ஒன்னா அவன் பைண்ட் பண்ணல. 44 சட்டத்துல 15 சட்டத்தை தூக்கி வெளியே போட்டான், அது தேவையில்லைன்னு. மீதி இருக்கக்கூடிய 29 சட்டத்தை எடுத்து ஒன்னாக்கியிருக்கான். இந்த 4 சட்டங்களாக பிரிச்சிருக்கான், 4 சட்ட தொகுப்புகளாக பிரிச்சிருக்கான். ஒன்னு ஊதிய சட்ட தொகுப்பு அப்படிங்கிறது 2019 வந்தது. 2020 இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ், இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் இருந்தது இல்லையா, டிஸ்பியூட்னு சொன்னா நாக்கு சுற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் கோட் அப்படின்னு கொண்டு வந்திருக்கான். அதுக்கு அடுத்ததா சோசியல் செக்யூரிட்டி கோட், இந்த ப்ராப்ளம் டிஎஸ்ஐ கிராஜுவிட்டி இதெல்லாம். அதுக்கப்புறம் ஆக்குபேஷனல் சேஃப்டி ஹெல்த் அப்படின்னு சொல்லி இன்னொரு சட்ட தொகுப்பு. இந்த 3 2020 வந்தது. இது வரைக்கும் அமலாகல. போன நவம்பர் 21 அமலாக்க போறதா சொல்லிட்டாங்க. அது கராராக அமலாக்கப்படுவதுங்கிறது வரக்கூடிய ஏப்ரல் 1 இருந்து அப்படின்னு ஒன்றிய அரசாங்கம் சொல்லியிருக்கு. இப்ப இந்த 29 சட்டத்தை எடுத்தானே, இந்த 29 சட்டத்துல நான் சொன்னேன் பாருங்க, இந்த பாதுகாப்பு அது இந்த கரும்ப ஜூஸ் புழிஞ்சு ஜூஸ் எடுத்துட்டு வெறும் சக்கைய கொடுக்குறான்ல, அந்த மாதிரி இந்த சட்டங்களுக்கு உள்ளே இருந்த அந்த ஆன்மாவை, அந்த ஆன்மாங்கிற வார்த்தையை பேசும்போது கங்கா அவர்கள் சொன்னார், இதுதான் ஆன்மா. இந்த அந்த அந்த சட்டங்களுக்குள்ள இருந்த ஆன்மாவை எடுத்து விட்டு வெறுமனும் பூத உடல் தான் நீங்க நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப என்னென்ன செஞ்சிருக்கு அப்படிங்கறத மட்டும் நான் ஒரு பருந்து பார்வையில சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ சட்டங்கள்ங்கிறது முன்ன எப்படி இருந்ததுன்னா, ஒரு ஆலையை மூடுகிறான் அல்லது லாக் அவுட் பண்றான், அல்லது தொழிலாளியை வேலையை விட்டு எனக்கு ஆள் அதிகமா இருக்குன்னு சொல்லி ஆட்குறைப்பு, ரெட்ரஞ்ச்மெண்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, வெளியேற்றுறான். அப்படின்னா 100 பேருக்கு மேல வேலை பார்க்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையில அப்படி ஏதாவது செய்ய போறேன்னா அவன் அரசாங்கத்திட்ட போய் அனுமதி கேட்கணும். அனுமதி கேட்டா பொதுவாக அரசாங்கம் அனுமதி தராது. சாதாரணமா அரசாங்கம் அனுமதி தராது. அரசாங்கம் இது வரைக்கும் பெருமளவுக்கு தரப்பட்டதே இல்லை. அதுக்கப்புறம் மூடிட்டு அனுமதி வாங்காம மூடிட்டு போயிட்டா, மூடுனவிட என்ன செஞ்சாங்கிற கேள்வி தனி. ஆனா அரசாங்கம் அனுமதி கொடுக்கல. இப்போ அதை மாற்றிட்டா. 300 பேர் வரைக்கும் வேலை பார்க்கக்கூடிய நிறுவனத்துல 299 பேர் வேலை பார்த்தா பெர்மனன்ட். அதையும் நம்ம கவனத்துல வச்சுக்கணும். பெர்மனன்ட் 299 பேருக்கு மேல இருக்கக்கூடிய தொழிலாளி ஒரு 300 பேர் கான்ட்ராக்டா இருந்தானா அவன் கணக்குல வரமாட்டான். அப்ப இதை மூடுவதாக இருந்தால் அல்லது ரெட்ரஞ்ச் பண்றதுங்கிறது கான்ட்ராக்ட் தொழிலாளியை பண்ண முடியாதுல்ல, ஒரு பெர்மனன்ட் ஒர்க்கர் தானே பண்ண முடியும். அப்ப 299 பேர் பெர்மனன்ட் ஒர்க்கர் ஆயிருந்தா இதை யாரையும் வேலையை விட்டு வெளியே ரெட்ரஞ்ச் பண்ணி அனுப்புறதுக்கோ அல்லது லாக் அவுட் பண்றதுக்கோ கதவடைப்பு செய்வதற்கோ அல்லது ஆலையை மூடுவதற்கோ அரசாங்கத்திட்ட போய் நிக்கணுங்கிற அவசியமே வரல. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த 100 பேருன்னு போட்டு பல பல 10 வருஷம் ஆச்சு. இப்போ மாடர்னைசேஷன் வர வர எனக்கு தெரிஞ்சு மதுரையில பஞ்சாலையில 6000 பேர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு முந்தைய தலைமுறையில 12,000 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ மொத்தமே வேலை பார்க்கறதே 340 பேர் தான். ஆனா அதே உற்பத்தி எடுக்கப்படுது, அதே லாபம் முதலாளி கிடைச்சிட்டு இருக்கு. ஏன்? ஆட்டோமேஷன் வர வர கொஞ்சம் கொஞ்சமா தொழிலாளிகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சிட்டே போகுது. அப்ப இந்த 100ங்கிறத 50 குறைக்கிறது தான் இந்த கால ஓட்டத்தின்படி, இந்த அறிவியல் வளர்ச்சியின்படி சரி. ஆனா இப்ப 300 அப்படின்னு மாத்துறான்னா மிகப்பெரிய தொழிற்சாலைகள் தவிர நடுத்தர தொழிற்சாலைகள் எதுவுமே இந்த சட்டங்களுக்குள் வராது. அப்ப அதுல இருக்கக்கூடிய தொழிலாளி யாருக்கும் இந்த சட்டத்தினுடைய பாதுகாப்பே கிடைக்காது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, மேலனா கீழே 20 பேர், அதாவது மின்சாரத்தால் இயங்கக்கூடிய தொழிற்சாலைகள்ல 20 பேர் வேலை பார்த்தா அவங்களுக்கு இந்த சட்டங்கள்லாம் பொருந்தும். அப்படி அது ஒரு ஃபேக்டரி, இந்த சட்டங்கள் பொருந்தும்னு இருந்துச்சு. இப்ப அதை என்ன பண்ணிட்டான்னா 20 இல்ல 40 பேர் இருந்தாதான், 39 பேர் இருந்தா அது ஃபேக்டரி கிடையாது. ஃபேக்டரி இல்ல அப்படின்னு சொன்னா அந்த சட்டம் எதுவுமே சொல்லாது. அப்ப மேலையும் மாத்திட்டான், கீழையும் மாத்திட்டான். அப்ப இவங்களுக்கு இந்த சட்டமே, இவங்களுக்கு ஃபேக்டரி இருந்தாலும் அதுல வேலை பார்த்துட்டு இருந்தாலும் இவங்களுக்கு எந்த சட்டமுமே பொருந்தாது அப்படின்னு கொண்டு. அப்ப மேக்சிமம் நம்பர் ஒரு 90% அதிகமானவர்களை இந்த சட்டம் எல்லாருக்கும் பொருந்த சட்டம் அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்தினுடைய பிடியில இருந்து இவங்க எல்லாம் விடுவிச்சுட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ இந்த சூழல் அவன்
அது தொழிற்சங்கம் தான் அதுக்கான போராட்டங்கள் நடத்திட்டு இருந்துச்சு. தொழிற்சங்கத்தை பதிவு செய்வதற்கு மிகப்பெரிய சண்டை நடக்கும். அதாவது இந்த 7 பேர் கையெழுத்து போடணும் முன்ன. இந்த 7 பேர் கையெழுத்து போட்டா இது போய் நம்ம லேபர் டிபார்ட்மெண்ட்ல கொடுத்தோம்னா அவன் நேரம் முதலாளி சொல்லுவான், அந்த 7 பேர்ல 2 பேரை வேலையை விட்டு நிக்கிடுவான். சங்கத்தை பதிவதற்கு அந்த எந்த தொழிற்சாலையில வேலை பார்க்கறானோ அவன் அந்த தொழிலாளி தான் பதிவு செய்ய முடியுமே தவிர வெளியே இருந்து யாரும் பதிவு செய்ய முடியாது. தலைவர் செயலாளர்னா வெளியால் வச்சுக்கலாம். அப்ப நீக்கிடுவான். அந்த மாதிரியான சூழல் இருந்தது. இப்போ ஆனா பதிவு பண்ணிட்டா அந்த சங்கம் தான். அந்த சங்கத்தினுடைய பதிவை அரசாங்கமோ முதலாளியோ நீக்க முடியாது அப்படிங்கிற வரையறை இருந்தது. அந்த பாதுகாப்பு இருந்துச்சு. இப்போ அதை எடுத்துட்டான் அரசாங்கம். அதாவது தொழிலாளர் துறையினுடைய தொழிற்சங்கங்களுடைய பதிவாளர் நேரா போய் அவருக்கு ஆபீஸ் இருந்தா அந்த ஆபீஸுக்கு போய் அவங்களுடைய சந்தா ரசீதை எடு, உன்னுடைய வரவு செலவு கணக்கு எடு, உன்னுடைய மெம்பர்ஷிப் லிஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி எந்த ஒரு நேரத்திலும் அந்த அந்த எந்த தொழிற்சாலையில அல்லது எந்த அமைப்புல அது இயங்குதோ அதுல 10% தொழிலாளியோ அல்லது குறைந்தபட்சம் 100 பேரோ இல்ல அப்படின்னு சொன்னா அந்த சங்கத்தினுடைய பதிவை ரத்து செய்து விடலாம் அப்படின்னு முதலாக இது ரத்து செய்யக்கூடிய அதிகாரத்தை கொடுக்குது. ஒண்ணும் இல்ல, இப்ப ஜனவரி மாசம் இந்த தேதி இருக்குல்ல, இந்த தேதியில தமிழ்நாட்டுல இருக்கிற ஏன் இந்தியா பூரா இருக்கக்கூடிய எந்த ஒரு சங்கத்துக்கு போனாலும் ஜனவரி மாசத்துல அவனுடைய ரெக்கார்ட்ல ஒரு சந்தா செலுத்திய தொழிலாளி யாருமே இருக்க மாட்டான். ஏன்னா இது கொஞ்சம் கொஞ்சமா அது டிசம்பர் மாசம் வரைக்கும் நீ நான் கொடுத்த உடனே சந்தா கொடுத்தா இப்பதானே கொடுத்தேன், அவன் கொடுத்தது 3 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். அதை வசூல் பண்றதெல்லாம் அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை. அப்ப ஜனவரி பிப்ரவரி மார்ச்ல எல்லாம் அந்த பழைய கணக்கை முடிக்கிறதா தான் இருப்பாங்க. இந்த வருஷத்துக்கானதை மார்ச்சுக்கு மேலதான் வசூல் பண்ணுவாங்க. அப்ப சொல்ல போனா போனஸ்ல தான் பெரும்பாலும் சந்தா என்பது வசூலாகும். அதாவது நவம்பர் மாசத்துலயோ அல்லது அக்டோபர் மாசத்துல தான் வசூலாகும். அப்ப இதன் அடிப்படையில ஒரு தொழிற்சங்கத்தை ரத்து பண்ணிடலாம். ஏற்கனவே முதலாளிகளை தண்டனை கொடுக்கலாம்னு இருந்தது இல்லையா, இப்போ தொழிற்சங்க தலைவர்களுக்கு தண்டனை கொடுக்கலாம்னு சட்டத்தை திருத்திட்டான். லேபர் கோர்ட்டுங்கிறது இல்லை, இனிமே லேபர் ட்ரிபியூனல் என்று ஒன்று இருக்கும். அந்த லேபர் ட்ரிபியூனல் ஒரு வழக்கை விசாரிச்சுட்டு இந்த தொழிற்சங்க தலைவர் ஒரு தொழிற்சங்கத்துக்குரிய மாண்புகளோடு நடந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி இவர் தொழிற்சங்க தலைவராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை தொழிற்சங்கத்திலிருந்து தொழிலாளி கூட ஏகமானதாக தேர்வு செய்திருந்தாலும் கூட அவரை அகற்றி விடலாம். நான் ஒரு ஆட்டோ தொழிலாளர் சங்கத்திலையும் இருக்கேன், நான் ஒரு ஆவின் தொழிலாளர் சங்கத்திலையும் நான் செயலாளராக இருக்கேன். ஏதாவது ஒரு ஆட்டோ சங்கத்துல நான் தலைவராக இருக்கேன்னு வச்சுக்கலாம். ஒரு ஆட்டோ சங்கத்தின் பேரால என்னுடைய தொழிற்சங்க தலைமை தாங்குவதற்கு நான் பொறுப்பற்றவன் அப்படின்னு அது சொல்லிருச்சுன்னா நான் ஆவின் தொழிலாளர் சங்கத்திலையும் நான் இருக்க முடியாது. அப்ப ஒரு மிலிட்டண்டா நின்று ஒரு போராடுகிற தொழிற்சங்கம் அல்லது ஒரு மிலிட்டண்டா நின்று வழி நடத்தக்கூடிய ஒரு தலைவரை அரசாங்கமும் கோர்ட்டும் சேர்ந்து முதலாளியும் சேர்ந்து நினைச்சாங்கன்னா கோர்ட் மூலமாவே அவர் மேல குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவர் தொழிற்சங்கத்திலிருந்து தொழிலாளியே நினைச்சாலும் முடியாம அகற்றுவதற்கான வாய்ப்பை இது எளிதாக கொடுத்திருக்கு. அதே போல மோடி அரசாங்கம் நிறைய நீங்க பார்த்துருப்பீங்க, டிவியில பத்திரிகைகள எல்லாமும் வந்திருக்கும். எல்லாருக்கும் நாங்க வேலையில சேர்ந்தா அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுக்கணும்னு நாங்க சொல்லிட்டோம் அப்படின்னு விளம்பரத்துல வருது. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னு வந்திருக்குங்கிறது உண்மைதான். ஆனா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கணுங்கிறது மட்டும் இல்லை, ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டான்னா அவனுக்கு 58 வயசு வரைக்கும் வேலை இருக்குன்னு அர்த்தம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஆனா இப்போ அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்கும்போது அவனுக்கு எத்தனை அந்த இது வேலை போயிருங்கிறத சேர்த்தே கொடுக்கலாம். அதுக்கு பிக்சட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு குறித்த கால வேலை நியமனம்னு கூட வச்சுக்கலாம். பிக்சட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் அந்த இந்த 2026 ஜனவரியில எனக்கு வேலை கொடுக்குறான், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறான்னா எனக்கு ஜனவரி 2028 எனக்கு வேலை போயிடும். வேலை போகிறதையும் வேலைக்கு சேர்க்கறதையும் சேர்ந்தே கொடுக்கணுங்கிறதா பிக்சட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட். இதுல பாதியும் மட்டும் சொல்றேன் கொடுக்கணும். எனக்கு 2 வருஷம் கழிச்சு நான் என்னை ஏன் வேலையை விட்டு நிற்கிறாலாம் சொல்ல முடியாது. முடிஞ்சு போச்சு. நான் எந்த கோர்ட்டுக்கும் போக முடியாது, எதுக்கும் போக முடியாது. என்னுடைய வேலையை முடிஞ்சு போச்சு. சரி, 2 வருஷம் வரைக்குமாவது இருக்குமா அப்படின்னு பார்த்தா அப்படியும் கிடையாது. அதோட இந்த பிக்சட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் கீழே வேலை வைக்கிறவனை கூப்பிட்டு 15 நாளைக்கு முன்னாடி எப்பா உனக்கு 15 நாளைக்கு அப்புறம் உனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னா சொல்லலாம். அதுக்கு எந்த காரணத்தை சொல்லவோ அல்லது அதுக்கு விசாரணை நடத்தவோ வேண்டியதில்லை, அனுப்பிச்சிடலாம். இதுதான் பிக்சட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது. இந்த அக்னி உயிர்னு சொல்லி சேர்த்தான் பாருங்க, அந்த மாதிரி அதே மாதிரி அதனுடைய இன்னொரு இதுதான் இதுதான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கறது.
அப்புறம் இனிமே ஒரு வருஷம் வேலை பார்த்தாவே வந்து கிராஜுவிட்டி கொடுத்துருவோம் அப்படின்னு இது பெருசா சொல்லிட்டு இருக்கான். ஹிட் பண்ணுவேன். ஒரு வருஷம் வேலை பார்த்தா கிராஜுவிட்டி எதுக்கு? நான் 40 வருஷம் வேலை பார்த்தேன்னா 15 நாள் 15 நாள் சம்பளம், அதாவது 20 நாள் சம்பளம், 20 நாள் சம்பளம் இல்லை, 600 நாள் சம்பளம் எனக்கு கிடைக்கணும். 600 நாள் சம்பளம் போது எனக்கு ஒரு லம்ப் அமௌண்ட். நான் வேலைக்கு செல்லும் போது நான் 500 ரூபா 600 ரூபாய் 700 ரூபாய்க்கு வேலைக்கு சேர்ந்திருக்கலாம். ஆனா ரிட்டையர் ஆகும்போது நான் 25,000 ரூபாய் சம்பளம் வாங்கினேன்னா 25,000 ரூபாய் சம்பளத்தை அடிப்படையாக கொண்டு எனக்கு கொடுத்தா நான் என்னுடைய குடும்பத்துக்கு அதை நான் கொடுப்பேன். நான் 20 வயசுல வேலைக்கு சேர்றேன். வேலைக்கு சேர்ந்து ஒரு வருஷம் வேலை பார்க்குறேன் இந்த ஃபிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மெண்ட்ல. ஒரு வருஷம் வேலை பார்த்து அப்படின்னு சொல்லி அன்னைக்கு வாங்கிட்டு 750 ரூபாய் சம்பளத்துல பாதி இந்த 350 ரூபா அப்படின்னு என்கிட்ட கொடுத்தானா, இப்படி ஒவ்வொரு வருஷமும் கொடுத்தானா நான் எல்லா வருஷத்துலயும் கிராஜுவிட்டி ஒரு வேலை எல்லா வருஷமும் எனக்கு இப்படி வேலை கிடைச்சிக்கிட்டே இருந்ததுன்னு கூட வச்சுக்கோங்க. நான் என்னுடைய 58 வயசு 60 வயசுல ரிட்டையர் ஆகும்போது என் கையில ஒண்ணும் இல்லாம தான் நிற்பேன். இத ஒருத்தனுடைய வாழ்வாதாரத்தை அவனுடைய அந்த முதுமை காலத்துக்கான பாதுகாப்பை பறிச்சு எடுத்ததும் இல்லாம நான் ஒரு வருஷத்துல கிராஜுவிட்டி தர்றேன்னு சொல்றது எவ்வளவு பெரிய ஹம்பக்கு, எவ்வளவு பெரிய மோசடியே செய்யறாங்க. அதுக்கப்புறம் வந்து இது ஜிக் ஒர்க்கர்ஸ், இந்த நம்ம சரக்கு கொண்டு வந்து கொடுக்குறவங்க, அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர், இவங்களுக்கெல்லாம் வந்து நாங்க வந்து பிஎஃப் இஎஸ்ஐ தரப்போறோம். பிஎஃப் இஎஸ்ஐனாக்கா முதலாளி கொஞ்சம் பணம் கொடுக்கணும், தொழிலாளி கொஞ்சம் பணம் கொடுக்கணும், இது சேர்ந்துதான் அந்த பணம் வருது. இப்ப இவங்களுக்கெல்லாம் முதலாளிங்கிறது எவனுமே இல்லையே. அப்ப முதலாளி தரப்பு பணத்தை யாரு கொடுப்பா அப்படின்னு கேட்டா அதுக்கு இந்த சட்டத்துல பலனை எந்த விதமான தெளிவும் இல்லை. என்ன சொல்றான் அப்படின்னா, இப்போ இது எல்லாத்தையும் பண்டில் பண்ணி அவங்க எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இப்ப இருக்கிற பிராணன் பண்டையெல்லாம் சேர்த்து வந்து நாங்க ஒரு மொத்தமா ஒரு சோசியல் செக்யூரிட்டி ஆர்கனைசேஷன் கொண்டு வர போறேன் அப்படிங்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கரை வந்து ஆர்கனைஸ்டு ஒர்க்கர் லெவலுக்கு உயர்த்தல, மாறாக ஆர்கனைஸ்டு ஒர்க்கரை இழுத்து கொண்டாந்து அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கரோட சேர்த்து போட்டு எல்லாத்துக்கும் இதுதான் சொல்லப்படுறா. அப்ப அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கரை ஆர்கனைஸ்டு ஒர்க்கரா உயர்த்துற மாதிரியான தோற்றம் கிடைக்குது. ஆனா ஆர்கனைஸ்டு ஒர்க்கரையும் அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கரா கொண்டு வருவதற்கான வேலை நடக்குது. அதே போல குறைந்தபட்ச ஊதியம் நாங்க மத்திய அரசாங்கம் எவ்வளவு சம்பளம் நிர்ணயிக்குதோ அதை விட குறைவாக கொடுக்க கூடாதுன்னு அந்த சட்டத்தில் இருக்கு. இது ரொம்ப வேகமா தம்பட்டம் அடிக்கிறாங்க. இந்த சட்டங்களுக்கு இன்னும் விதிகள் வரவே இல்லைங்கிறது வேற விஷயம். இது விதிகள் இப்பதான் கொடுத்துருக்காங்க. நான் மாநில அரசாங்கங்கள் விதிகளை கொடுக்கல. சரி, அப்ப மத்திய அரசாங்கம் வந்து எவ்வளவு சம்பளம் நிர்ணயம் பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னா சட்டம் அமலாயிருச்சுல்ல, அப்ப எவ்வளவு சம்பளம்னு சொல்லணும்ல. ஆனா இது வரைக்கும் எவ்வளவு சம்பளம்னு சொல்லவே இல்லை. அவருடைய கணக்கு பழைய கணக்குப்படி எடுத்து பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு 179 ரூபா கொடுக்கணும். ஒரு நாளைக்கு 179 ரூபான்னா 30 நாளைக்கு அதுல 4 வார லீவு போகும். 26 நாளைக்கு கணக்கு பார்த்தீங்கன்னா 5,000 ரூபாய் ஒட்டி வரும். கொஞ்சம் முன்னவோ பின்னவோ வரும். இந்த 5,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு இன்னைக்கு நிலைமையில 5,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு இதுக்கு ஒரு சட்டம், இதுக்கு இவ்வளவு பெரிய விளம்பரம் ரொம்ப அவசியமானதா? இன்னைக்கு நம்ம ஒரு 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 அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர், ஒரு பிளம்பரோ ஒரு எலக்ட்ரீஷியனோ போய் ஒரு நாள் 2 நாள் வேலை பார்த்தாவே இந்த 5,000 ரூபாய் வாங்கிடுவான். அப்ப எவ்வளவு பெரிய மோசடியை அவர்கள் நிகழ்த்துகிறார்கள். இப்ப இது எல்லாத்தையும் வந்து தொழிற்சங்கங்களோட கலந்து பேசி உருவாக்குனதே இல்லை. அதே போல பல முதலாளிகள்ட்டையும் கேட்கல. இது பண்ணனது பூராவும் கார்பரேட் முதலாளிகள். இந்த கார்பரேட் முதலாளிகள் அவனுக்கு ஒரு ஏஜென்சியா ஒரு டீம் லீஸ் அப்படின்னு ஒரு நிறுவனத்தை உருவாக்கி, இந்த டீம் லீஸ்கிற பூரா அவ்வளவு பெரிய கார்பரேட் நிறுவனம், அவன் தான் இதை பூராத்தையும் திருத்தி எழுதினவன். அப்ப இந்த சட்டங்கள் பூரா முதலாளிகளுக்கான சட்டங்களாக மாற்றப்பட்டு ஐஎல்சி என்ற ஒரு அமைப்பு இருக்குது, இந்தியன் லேபர் கான்ஃபரன்ஸ். அதுதான் உயர்மட்ட முத்தரப்பு அமைப்பு. அங்கதான் முதலாளி பிரதிநிதிகள், தொழிலாளி பிரதிநிதிகள், அரசாங்க பிரதிநிதிகள் உட்கார்ந்து நேரு காலத்துல தான் வந்து அங்க உட்கார்ந்து தான் இந்த சட்டங்கள் எல்லாம் டிராப்ட் எழுதப்பட்டு அதை வரைவு செய்யப்பட்டு அது திருத்தப்பட்ட இடம் எதுனாக்கா ஐஎல்சி தான். மோடி பிரதமர் ஆன உடனே ஐஎல்சி கூட்டம் ஒரு தடவை கூடிச்சு. அங்க வணக்கம் சொல்லிட்டு உங்க எல்லாத்தையும் மதிக்கிறேன், உங்களுடைய ஒத்துழைப்போட நான் தொழிலாளிகளை எல்லாம் கட்டி காப்பாற்ற போறேன்னு சொல்லிட்டு போனவரு இந்த 10 வருஷ காலத்துல ஒரு தடவை கூட ஐஎல்சி கூட்டவே இல்லை. இது வரைக்கும் எந்த இதுவும் கிடையாது. அப்புறம் லேபர் தொழிலாளர் அப்படிங்கிறது வந்து கன்கரண்ட் சப்ஜெக்ட். அதாவது மாநில அரசாங்கத்துக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் பொதுவான ஒரு சப்ஜெக்ட். இதுல மாநில அரசாங்கத்தை விட்டுட்டு மத்திய அரசாங்கம் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப மாநில அரசாங்கம் இந்த மத்திய சட்டங்களுக்கு எல்லாம் விதிகளை நிறைவேற்றணும். அதை நிறைவேற்றி கொடுத்தாதான் இந்த சட்டங்களே அமலாகும். இது வரைக்கும் நம்ம ராஜன் சொல்லும்போது கூட சொன்னார் தமிழ்நாட்டுடைய நிலைமை என்னன்னு. தமிழ்நாட்டுல 3 சட்டங்களுக்கான விதிகளை எழுதிட்டான். அது டிராஃப்ட் ரூலா இருக்கே தவிர இது வரைக்கும் அது நோட்டிஃபை பண்ணப்படவில்லை, அறிவிக்கை செய்யப்படவில்லை.
இதுவரைக்கும் ஒரு சட்டத்தை கூட ஒரு சட்டத்துக்கான விதியை கூட தமிழ்நாடு அரசாங்கம் இன்னும் அறிவிக்கவில்லை. அதே போல கேரளா அரசாங்கம் பகிரங்கமாவே சட்டசபையில சொல்லிடுச்சு, நாங்க இந்த 4 சட்ட தொகுப்புகளையும் நாங்க அமல் நடத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுச்சு. பல பிஜேபி அரசாங்கங்கள் கூட இது எல்லாத்துக்கும் சட்டங்கள் போட்டு முடிச்சு அந்த விதிகளை எழுதி முடிச்சிடல. அப்ப தொழிற்சங்கங்களோட கேட்கல, ஐஎல்சியில உட்காந்து பேசல, முதலாளிகள் பிரதிநிதியும் வச்சுட்டு ஐஎல்சியோட பேசல, மாநிலங்களோட சேர்ந்து பேசல, எதையுமே பேசாம ஒரு அராஜகமான முறையில் அது கொண்டு வந்தது. எம்பி ராஜன் பேசும்போது கூட இதை 44 நிமிடங்களில் இந்த சட்டத்தை நிறைவேற்றி விட்டார்கள் சொன்னாரு. ஒரே ஒரு சின்ன திருத்தம், 44 நிமிடங்கள்ல 44 நொடிகள். 44 நொடிகள். ஏன்னா வேளாண் சட்டத்தை எதிர்த்து எல்லாரும் வெளியே வந்த பிறகு ஆம் என்கிறீர்களா இல்லை என்கிறீர்களான்னு கேட்டாரு. எல்லாரும் ஆம்னு சொன்னா சரி, ஆம் என்று சொன்னது நிறைவேற்றப்பட்டது. இதை எழுத்துவதற்கு வெறும் 44 நொடிகள் மட்டுமே. 150 வருட காலத்தினுடைய போராட்டத்துடைய இந்த விழுமியங்கள் எல்லாம் அப்படி தூக்கிட்டு கொண்டு போயிருக்கு. சரி, இப்ப இதனுடைய விளைவுகள் என்ன, இதனுடைய அரசியல் என்ன ரொம்ப தெளிவாக சொல்லலாம். கார்பரேட் ராஜன் சொன்ன மாதிரி இது ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ். உற்பத்தியை, தொழிலை வெக எளிதாக நடத்துது. அப்போ உனக்கு ஓசியா இடம் வாங்கி தருவேன், உனக்கு வரிகளை குறைச்சு கொடுப்பேன், இறக்குமதி வேணான்னு வரி கிடையாது, உனக்கு டாக்ஸ் ஹாலிடே உண்டு, அது மட்டும் இல்ல உனக்கு வங்கிகள்ல இருந்து பணம் தருவேன், அதை நீ திருப்பி கட்டலைன்னாலும் பரவாயில்ல. அப்ப 2 முடிஞ்சதுங்களா? அப்போ நிலம் லேண்டு ஈஸியா கொடுத்துட்றான், அடுத்து கேபிட்டல் ஈஸியா கொடுத்துட்றான். அது 3ஆவதாக இருக்கக்கூடிய லேபர். இந்த லேபருக்கும் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் எடுத்துவிட்டு அனாதையா கொண்டு போய் அப்படின்னு எந்த பாதுகாப்பும் இல்லாம கொண்டு போய் தொழிலாளியை கொண்டு போய் முதலாளிகிட்ட நிறுத்துறான். அதிகமான ஒருத்தன் வேலைக்கு சேர்ந்தானா 40 வருஷம் தொடர்ந்து ஒருத்தனே வேலை பார்த்துட்டு இருந்தானா எப்படி வேலை வாய்ப்பு கிடைக்கும்? ஒரு 10 வருஷம் 5 வருஷத்துக்கு ஒருத்தன் வேலை பார்த்துட்டா, அப்போ 2 வருஷத்துக்கு ஒருத்தன் வேலை பார்த்தானா 40 வருஷத்துல 20 பேர் வேலை பார்த்துருவாங்கல்ல. அப்ப வேலை வாய்ப்பை நாங்கள் அதிகரிச்சிட்டோம்னு வெக்கமில்லாம சொல்றாங்க. வேலை வாய்ப்பை அதிகரிப்படுத்துறதுங்கிறது எனக்கான வேலைக்கான அந்த நிரந்தரத்தையும் என்னுடைய பாதுகாப்பையும் பறித்து இருந்து விட்டு என்னுடைய தம்பிகளுக்கோ அல்லது என்னுடைய மகன்களுக்கோ அவனுக்கு ஒரு 2 வருஷம் வேலை கொடுக்கறதுக்கு பேர் வேலை பாதுகாப்பு, வேலை வாய்ப்பை அதிகப்படுத்துவது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது ஒரு எல்லையற்ற சுரண்டலுக்கு ஆட்படுத்துவது, கேள்வி கேட்பாத இல்லாத ஒரு சுரண்டலுக்கு ஆட்படுத்துவது அப்படிங்கிறதான் இது. இப்ப இதனுடைய விளைவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுல 10% பேருக்கு, 10%னா 14 கோடி பேருக்கு, 14 கோடி பேருக்கு இந்தியாவுடைய மொத்த சொத்துக்கள்ல 67% அவனுக்கு சொந்தமானதா இருக்கு. 67% சொத்து அவனுக்கு சொந்தமானதா இருக்கு. அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய 50% பேருக்கு, அதாவது 70 கோடி பேருக்கு வெறும் 3% மட்டுமே செல்வம் சொந்தமானதா இருக்கு. எவ்வளவு டிஸ்பாரிட்டி! அதுலயும் பட்டினி, பஞ்சம் இல்ல, பட்டினியில் உலக அளவில் நமக்கு கீழே 14 நாடு இருக்கு. நம்ம 15வது நாடு. நமக்கு கீழே உலகத்துல கீழே உழலக்கூடிய நாடு. 200 தனிநபர் வருமானம்னு பார்த்தா 241வது இடத்துல நிக்கக்கூடியது நம்ம நாடு. அன்ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்னு ஒண்ணு போட்டிருக்கான், சந்தோஷமே இல்லாம வாழ்றவங்க. அதுலயும் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ், அது ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்ல கடைசியா இருக்கிறதுனால நம்ம அன்ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் தான் சொல்லணும், நம்ம கடைசியில இருக்கோம். அப்ப இந்தியா இப்படி உலகத்துல மிக அதிகமான ஏழைகள் வாழக்கூடிய நாடு இந்தியா. அப்ப இப்படி ஒரு தரவு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, நாங்க இந்தியாவை உலகத்துடைய 4வது பொருளாதார நாடு. இந்தியா உலகத்தினுடைய முதலாளிகள்ல 2வது பெரிய முதலாளி இந்தியாவுடைய முதலாளி அப்படின்னு ஒரு செல்வம் எந்த பக்கம் குவிந்து கொண்டே போகிறது, எந்த பக்கம் சுத்தமாக அவர்களுடைய வாழ்வு உரிமை என்பதை அகற்றப்படுகிறது அப்படிங்கிறது தான். இதை மேலும் மேலும் கொண்டு போறதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல். இதுல கடைசியா ஒன்ன சொல்லி முடிக்கிறேன். இப்ப இதுக்கு அப்புறம், இப்ப இந்த சட்டங்களுக்கு அப்புறம் இப்பதான் ஸ்ரம் சக்தி நிதி அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்துட்டான். அது என்னன்னா லேபர் பாலிசி. இந்த லேபர் பாலிசியில என்ன சொல்றான் அப்படின்னா, இனிமேலும் தொழிலாளிங்கிறது தொழிலாளி வேலை செய்யறதுங்கிறது ஒரு வாழ்வாதாரத்துக்கான ஒரு பொருளாதார பிரச்சனை இல்லை, அது அவனுடைய கடமை. இந்த 50 வருஷத்துக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வெள்ளக்காரன் காலத்துல வாங்கின அடிமை சட்டங்கள்லாம் நம்ம அடிமையா பயிற்சிருக்கு. ஆகவே அதுல இருந்து நம்ம மீட்கணும் அப்படின்னு சொன்னா இந்த ஆர்காயிக் லாஸ், புராதனமான சட்டங்கள்ல இருந்து நம்ம மீண்டு வரணும்னா
ஏற்கனவே நம்ம இந்தியாவில் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே தொழிலாளர் நிர்வாகத்தை பத்தி அற்புதமான சட்டங்கள் இருந்துச்சு. இது இது நம்ம வாயில நம்ம கெஸ் பண்ணி சொல்றதில்ல, அந்த சட்டத்திலேயே எழுதி அந்த பாலிசிலேயே எழுதியிருக்கான். மனுஸ்மிருதி, யக்ஞவல்ய சரத ஸ்மிருதி, நாரத ஸ்மிருதி, சுக்கிர நீதி, அர்த்த சாஸ்திரம், இவை எல்லாத்திலையும் சொல்லப்பட்டிருக்கதெல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி தொழிலாளிய வந்து வேலை வாங்கணும் அப்படிங்கறத பற்றி இது எல்லாமும் சொல்லியிருக்கு. அதனால அவற்றின் அடிப்படையில் அப்ப இந்த சட்டங்கள்லாம் இந்த நான் சொன்ன விஷயங்கள்லாம் எதன் நெறி வழிகாட்டு நெறியாக கொண்டு செயல்பட போகிறது அப்படின்னு சொன்னா மனுஸ்மிருதி, சுக்கிர நீதி, யக்ஞ ஸ்மிருதி, நாரத ஸ்மிருதி. பணிவிடை செய்வதுதான் தவம். சூத்திரன் செல்வம் சேர்த்தால் பறித்து விடலாம். வேலையை முடிக்காவிட்டால் தண்டனையும் கூலி மறுப்பும் தரலாம். இதெல்லாம் மனுஸ்மிருதி சொல்றது. உடலால் உழைப்பவன் சூத்திரன், அவன் அடிமை. கூலி கொடுத்தோ இல்லையோ அவனோட வேலை வாங்கலாம். சுக்கிர நீதி சொல்றது, ஏவல் செய்பவன் இழிவான பிறவி. உடைக்கும் உணவுக்கும் அவனுக்கு போதுமான அளவுக்கு கூலி கொடுத்தால் போதுமானது. அதற்கு மேல் கூலி கொடுத்தால் கூலி கொடுப்பவனை பாவம் வந்து சேரும் அப்படின்னு சுக்கிர நீதி சொல்லுது. யக்ஞவல்கிய ஸ்மிருதி சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, எஜமா வந்து அடிக்கலாம், அபராதம் விதிக்கலாம். கீழ் சாதிக்காரன் மேல் சாதிக்காரனை திட்டினா தப்பு. அவனுடைய உதடுகளை எல்லாம் கிழிக்கலாம், நாக்கா இருக்கலாம். மேல் சாதிக்காரன் கீழே திட்டினா அது தப்பு இல்லை. கூலி கொடாமை அப்படின்னே ஒரு தனி அத்தியாயம் அந்த நாரத ஸ்மிருதியில இருக்கு. எதுக்கெல்லாம் கூலி கொடுக்க வேணாம்னு. இது நிறைய டீட்டெயில்ஸா இருக்கு, அதை நீங்களே பார்க்கலாம். நான் வந்து ஒரு பருந்து பார்வையில ஒரு அவுட்லைன் மட்டும் சொல்லியிருக்கேன். ஆக கொஞ்சம் கொஞ்சமா இந்த அரசியல் எங்க போகுது அப்படின்னா, கார்பரேட் அரசியலாக மட்டும் இல்லை. இதையெல்லாம் இந்த கார்பரேட் அரசியலை எதிர்த்து தொழிலாளி எழுவான் அப்படின்னு வரும்போது அதுக்கு பதிலாக தான் இந்த மதவாதம் கொண்டு வந்து வைக்கப்படுது, மதவெறி கொண்டு வந்து நிலைக்கப்படுகிறது, சாதி கொண்டு வந்து நிலைக்கப்படுவது, திருப்பரங்குன்றம் இஷ்யூ கொண்டு வந்து நிர்ணயிக்கப்படுகிறது. அப்ப பேசுவதெல்லாம் இந்த விஷயங்களை பேசிவிட்டு இவற்றை பற்றி பேசுவதற்கு இடம். இன்னைக்கு மீடியாவில் எத்தனை மீடியாவில் திருப்பரங்குன்றத்தை உட்கார்ந்து அவ்வளவு நேரம் பேசுறானே, விஜய்க்கு அவ்வளவு நேரம் பேசுறானே, மோடி வந்து போட்டு போனதை பத்தி பேசுறானே, இதை பத்தி பேசுவதற்கு ஒரு பெரிய ஊடகம் கூட தயாரில்லை. யூடியூபர்ஸ் கூட அதை பேசுவதற்கு தயாரில்லை. ஏன்னா அவனுக்கு பேசுவதற்கான சரக்கு தினந்தோறும் அள்ளி தரப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதை ஓரமாக தள்ளி வைப்பதற்கான வேலையையும் செய்யறான். இப்ப அதனுடைய தொடர்ச்சியாக மறுபடியும் 1000 வருஷத்துக்கு முந்தைய அதற்கு முந்தைய காலத்து மனுஸ்மிருதியை மீண்டும் கொண்டு வந்து உள்ள நுழைக்கிறது அப்படிங்கிறத அவர்கள் எழுத்து மூலமாகவே லேபர் பாலிசின்னு கொடுத்துட்டாங்க. இதுதான் தோழர்களை நம்ம இயக்கி கொண்டிருக்கக்கூடிய அரசியல். இதை எதிர்த்து போராடுவதற்கான தொழிற்சங்க வலிமை அப்படின்னு சொன்னா தொழிற்சங்கங்கள்லாம் இருக்கு. ஆனா தொழிலாளியோட சேர்ந்து நின்று ஒரு என்ன சொல்றது, கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்கனெக்ட் ஆகி போச்சு. பெர்மனன்ட் தொழிலாளி தான் நன்றாக வாழ்வதை பத்தி மட்டுமே பேசிட்டு கான்ட்ராக்ட் தொழிலாளிய விட்டான் அப்படின்னா இவன் கொஞ்சம் கொஞ்சமா ரிட்டையர் ஆகி போகும்போது இப்ப அவனுடைய வாய்ஸ் வந்து குறைஞ்சிருச்சு. 1000 பேர் வேலை பார்க்குற இடத்துல அல்லது 100 பேர் வேலை பார்க்குற இடத்துல இவன் 10 பேர் தான் அப்படின்னா இந்த 10 பேர் ஸ்ட்ரைக் பண்ணனா உடனே அவங்க 10 பேரையும் வேலையை விட்டு நீக்கிடுவான். ஏன்னா மீதி இருக்க 90 பேர் இவன் வேலையை சேர்த்து செஞ்சிருவான். அதனால இனிமேலும் வேலை நிறுத்தம் அப்படிங்கிறது அன்னைக்கு மாதிரியான அச்சுறுத்தக்கூடிய தொழிலாளி வர்க்கம் பயன்படுத்தக்கூடிய கடைசி ஆயுதம் என்று நம்ம சொல்லுவோமே, அதனுடைய அந்த ஆயுதத்தை முனை மழுங்க செய்திருக்கிறாங்க. தொழிலாளியை ஒன்னா சேர்த்து விடாம ஆர்கனைஸ் பண்ண விடாம தடுத்திருக்காங்க. இப்ப எதெல்லாம் வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி சட்ட விரோதம், முதலாளிகள் செய்யறது சட்ட விரோதம்னு சொல்லப்பட்டுச்சோ அதெல்லாம் சட்டப்படி அதுதான் சரி அப்படிங்கிறதும், எதெல்லாம் சட்டபூர்வமானதுன்னு தொழிலாளி போராடினானோ அவையெல்லாம் சட்ட விரோதமானது என்றும் இது மாற்றி அமைத்திருக்கிறது. ஒரு கார்பரேட் அரசியல் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மனுஸ்மிருதியும் அவங்களுடைய மேல்சாதி மேலாதிக்கமும் இன்னொரு பக்கம், இது ரெண்டும் சேர்த்துதான் இந்த இது கொண்டு வந்துப்பட்டிருக்கு. இன்னும் இதுல நிறைய விஷயங்கள் வந்து இதுல இந்த சட்டங்கள்ல சொல்லப்படலை. இந்த சட்டம் இதெல்லாம் அமல் நடத்த வரும்போது இனிமே பிராக்டிகலா தான் நம்ம இத்தனை வருஷம் நம்ம அந்த சட்டங்கள் அடிப்படையில் டிராவல் பண்ணியிருக்கோம். இந்த சட்டங்கள்லாம் வந்த பிறகு இந்த சட்டங்கள் எவ்வாறு அமல் நடத்தப்பட போகிறது, எப்படி தொழிலாளர் துறை செயல்பட போகிறது, லேபர் கோர்ட் எல்லாம் இல்லாத பிறகு அந்த லேபர் ட்ரிபியூனல் எப்படி செயல்படுகிறது போகிறது அப்படிங்கிறது இனிமேல் புதிதாக படித்துக் கொள்ள வேண்டிய சூழல் தான் நாம இருக்கோம். ஆக இது வந்து ஒரு பேரபாயம் சூழ்ந்திருக்கிறது. இதெல்லாம் வந்து உடைச்சு தள்ளுவதற்குரிய முறையில வரணும். இந்த நான் சொன்ன இந்த நிரந்தர தொழிலாளி 10 பேர் 20 பேர்லாம் போயிட்டானா எல்லாருமே கான்ட்ராக்ட் தொழிலாளி தானே. அப்போ 100 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்த நிலைமையோ அந்த நிலைமை இந்த எல்லா தொழிலாளியும் வரும்போது மறுபடியும் இது உயிர்ப்பு எடுக்கும், இன்னும் இது மேல கொண்டு போகும் அப்படிங்கிறதா அது. அதை நம்ம அணையாம அந்த கங்கை வைத்துக் கொள்வதற்காகத்தான் நம்ம பிப்ரவரி 12ஆம் தேதி பொது வேலை நிறுத்தத்துல நாம் ஈடுபட்டு இருக்கிறோம்.
முன்ன வேலை நிறுத்தம் பண்ண போதெல்லாம் வராத சக்திகள்லாம் இப்போ நம்மளோட விமான நிலையத்துல ஸ்ட்ரைக் நடக்கல 1982 ஆனா போன ஸ்ட்ரைக்ல விமான நிலையத்துல ஸ்ட்ரைக் நடந்துச்சு. அப்ப நாம எதிர்பாராத புதிய பகுதிகள்லாம் இதுல சேருது. இந்த ஸ்ட்ரைக்கோட முடிஞ்சு போகாது. ஆனா இந்த ஸ்ட்ரைக் இன்னும் நீ நினைக்கிற மாதிரி இந்த தொழிலாளிகளை அடக்கி ஆண்டு விட முடியாது, அதுக்கு எங்களுக்கான எதிர்குரல் உண்டு அப்படிங்கறத நிரூபிக்கிறதாக இருக்கும். இனி அடுத்தடுத்த வரக்கூடிய ஆண்டுகள்ல இந்த பாதிப்பு இன்னும் உக்கரமடையும் போது நிச்சயமாக எதிர்த்தாக்குதல் என்பது வரும். அந்த எதிர்த்தாக்குதல் வர வரைக்கும் நம்ம இந்த கனலை அடையாமல் வைத்திருப்போம். நன்றி, வணக்கம் தோழர்.